இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் கூட நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றாய் கவனிங்கள், மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். யாருடைய மகிமை? கர்த்தருடைய மகிமை. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். இந்த மகிமை என்கிற வார்த்தைக்கு அநேக அர்த்தம் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் வல்லமை. அப்படி என்றால் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்களை வல்லமையாய் பயன்படுத்த அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய வேண்டுமானால், கர்த்தருக்காய் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதாவது கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள என்ன வழி என்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நன்றாய் கவனிங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வசனத்தை கவனிக்கிற கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஒரே வழி, இந்த வசனத்தின்படி எழும்பி பிரகாசிக்கணும். அவன் கர்த்தருக்காக எழும்பணும். நாம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய அந்த வல்லமை, கர்த்தருடைய அந்த மகிமை நம்ம மேல இறங்கும். நமக்குள்ள அது கிரியை செய்யும். இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வல்லமையை சுமந்து கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் மாறிவிடும். நாம் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய அந்த பிரசன்ஸ், கர்த்தருடைய அந்த வல்லமையை நாம் அதிகமாய் பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும் பொழுது அல்லது ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது, பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிமையாய் காணப்படும். அடுத்த ஒரு லெவலுக்கு, அடுத்த ஒரு கட்டத்திற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அப்படி நாம் உயர வேண்டுமானால் நாம் இந்த வசனத்தின்படி எழும்பி பிரகாசிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எங்கிருந்து எழும்பணும்? எங்கிருந்து எழும்பி பிரகாசிக்கணும்? பாவத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும். இன்னைக்கு பிசாசானவன் அநேக ஊழியர்களை, அநேக கிறிஸ்தவர்களை, அநேக நபர்களை பாவத்துக்குள்ளாக உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்ய விடாமல் அவன் பாவத்துக்குள் உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறான். பாவத்தில் கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். அது என்ன பாவம்? எந்த பாவத்தில் பிசாசானவன் உட்கார வைத்திருக்கிறான்? முதலாவது பாவம் விபச்சாரம், இச்சை. பிசாசானவன் அநேகரை அவன் இச்சையின் மூலமாக அவன் கட்டி வைத்திருக்கிறான். அநேகர் இச்சைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி அந்த இச்சைக்குள்ள இருந்து எழும்பி, அவன் இச்சை எனக்கு வேண்டாம், விபச்சாரம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி எழுப்பி பிரகாசிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய மகிமையை அனுப்ப அவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய மகிமை இல்லாம பிரசங்கம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அதுல ஒன்றுமே கிடையாது, ஒரு லாபமே கிடையாது. மனுஷனை ஏமாத்தலாம். மனுஷனுக்கு முன்பாக நாம் எப்படி வல்லமையான ஒரு ஊழியராக, ஒரு கிறிஸ்தவனாக காண்பிக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் எதையும் செய்ய முடியாது. அதான் வசனம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இதயத்தை பார்க்கிற தேவன். இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை திருத்துக்கொள். உங்க மேல ஆண்டவர் அதிகமான ஒரு வல்லமையை அனுப்ப அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்க மேல ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை, அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி பிசாசானவர் உங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எழும்பிருங்க. போதும், இந்த பாவ வாழ்க்கை போதும், இந்த பாவ வாழ்க்கை போதும். இதுல இருந்து எழும்பிருங்க. அப்படி எழும்பும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க பண்ண, கர்த்தருடைய மகிமையை உங்க மேல அனுப்ப அவ ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். பணம் இருக்கோ இல்லையோ பரவாயில்லைங்க, கர்த்தருடைய வல்லமை இருந்தா போதும். சொத்து இருக்கோ இல்லையோ, சுகம் இருக்கோ இல்லையோ, எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தருடைய மகிமை இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஊழியத்துல ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க.
தேவாலயத்துக்கு போகும் பொழுது ஒரு பெருமை சப்பானி, கையால் முடியாதவன், நடக்க முடியாதவன், அவன் தாயின் கருவில உருவான நாள் முதல் அவன் அது வரைக்கும் அவன் சப்பானியாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் பேதுருவை பார்த்து, யோவானை பார்த்து ஏதாவது பிச்சை கிடைக்கும் என்று சொல்லி, பணம் வெள்ளி பொண்ணு கிடைக்கும் என்று சொல்லி அவன் பிச்சை கேட்கிறான். அந்த நேரத்தில் பேதுரு அவன் அந்த பிச்சைக்காரனை பார்த்து, என்னை உற்று பார், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த பிரேமி சப்பானி எழும்பி குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்க, அந்த ஜப்பானியை சுகமாக்கினது பணம் அல்ல, வெள்ளி பொண்ணும் அல்ல, மகிமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அந்த பேதுரு சுமந்தபடினால அவன் அந்த ஜப்பானியை எழும்ப செய்தான். பேதுரு பாருங்களேன், கர்த்தருடைய வல்லமை அவன் எழும்ப செய்தது. இதே போல உங்க மூலமாக அநேகரை கர்த்தர் எழும்ப அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அநேகரை விடுவிக்கும்படியாக, உங்க மேல இருக்கிற மகிமை அநேகரை சுகப்படுத்தும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த செய்தி கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்துல கர்த்தருக்காய் வாழ்ந்து, கர்த்தருடைய மகிமை சுமந்து, அவருக்காக உண்மையாய் வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கடைய நாம் அதிகமாய் ஆவலோடு காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு போராட்டம் இருக்குதா? எப்படிப்பட்ட போராட்டம் இருக்குதா? கவலைப்படாதீங்க. வசனம் சொல்கிறது, நம்ம நெருங்கி நிற்கிற பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று. சில பாவங்கள் துரத்தலாம், உண்மைதான். ஆனாலும் உங்க மேல தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை இழந்துடாதீங்க. அவன் எல்லாவற்றையும் முதல் தள்ளிவிட்டு, நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு அவன் இயேசுக்காக எழும்ப ஒப்பு கொடுங்க. எழும்பி பிரகாசிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தருடைய மகிமையை உங்கள் மேல் அனுப்பி உங்களை ஜொலிக்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக தம்முடைய மகிமையை உங்களுக்கும் எனக்கு தருவாராக. ஆமென். God bless you.